கவர்னர் பதவியும் திமுக இளைஞர் அணியும் ராஜவண்ணார் குழு பரிந்துரை கூறியது என்ன? சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமா நடத்தப்பட்டு இருக்கு. கூட்டம் கூட்டுவதற்கு எத்தனையோ உத்திகள் இப்போ கடைபிடிக்கப்பட்டாலும் கூட திமுக இளைஞரணி உயிர்ப்புடன் இருப்பதை இந்த மாநாடு நிரூபித்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை மறுக்க முடியாது. 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த ஆண்டு இறுதியில் நெல்லையில் திமுக இளைஞரணி மாநாட்டை ஸ்டாலின் வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு 2006 ஆட்சிக்கு வந்தாங்க. அடுத்த ஆண்டே வெற்றிகரமாக நெல்லையில் இளைஞரணி மாநாடு ஸ்டாலின் நடத்தி காட்டினார். அதுக்கப்புறம் அவர் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். அந்த வகையில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதியை முன்னிறுத்தவே இந்த மாநாடு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இளைஞரணி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான ஒரு தீர்மானத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். கவர்னர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் அப்படின்னு திமுக இளைஞரணி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தொடங்கிய முழக்கம் இன்னைக்கு வரைக்கும், அதாவது சுமார் 75 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. ஆனா இந்த முழக்கம் அப்படிங்கிறது திமுகவின் கொள்கை முழக்கமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனா தங்களுக்கு ஒத்து வராத கவர்னர்கள் இருக்கும்போது மட்டுமே இந்த குரல் எழுப்பப்படுது. ராஜீவ்காந்தி ஆதரவோடு சந்திரசேகர் பிரதமராக இருந்தபோது 1990ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை கலைக்க முடிவெடுத்தாங்க. ராஜீவ்காந்தி இதற்காக சந்திரசேகருக்கு நெருக்கடி கொடுத்தார். அப்போ தமிழக கவர்னராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா தான் திமுக அரசை கலைக்கும் ஆணையில கையெழுத்திட முடியாது அப்படின்னு பிடிவாதமாக இருந்தார். ஆனா வேறு சட்டப்பிரிவுகளை வைத்து திமுக அரசை கலைத்தாங்க. பிறகு திமுக மீண்டும் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போது மத்தியில் திமுகவின் கூட்டணி அரசாக இருந்த காரணத்தால் மீண்டும் பர்னாலாவையே தமிழக ஆளுநராக கொண்டு வந்து கலைஞர் கருணாநிதி தன்னுடைய நன்றி கடனை நிறைவேற்றினார். இப்போ இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் இடையே மோதல் நிலவுது. இதற்கு காரணம் சித்தாந்த வேறுபாடுகள் தவிர நிர்வாக நடைமுறையா தெரியல. இந்த சித்தாந்த வேறுபாடு காரணமாகவே ஆளுநர் நிர்வாக நடைமுறையில சிக்கலை ஏற்படுத்தியிருக்கார். உச்சநீதிமன்றமும் பலமுறை ஆளுநரை கொட்டிவிட்டது. அதனால மோதல் இல்லாதவரை ஆளுநருடன் திமுக சுமூகமாகவே போயிருக்கு. மோதல் வந்த நிலையில தான் இப்போ கவர்னர் பதவியே நீக்கணும் அப்படின்னு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் பதவி அப்படிங்கிறது நாட்டில் ஓய்வு பெற்ற ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய பென்ஷனாக தான் நியமிக்கப்படக்கூடிய கௌரவ பதவியாகவே இதுவரைக்கும் இது இருந்து வருது. உட்கட்சி பூசலை சமாளிக்கவும் ஆளுநர் பதவிகளை கொடுத்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் காலத்திலும் இதுதான் நடந்தது, பாஜக காலத்திலையும் இதுதான் நடக்குது. இந்த நிலையில 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டியிருக்கு. 2 விதமான அறிக்கைகளை இந்த கமிஷன் வழங்கினாங்க. ஒன்று முதன்மையான அறிக்கை, மற்றொன்று மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் குறிப்புகளை உள்ளடக்கியது. இந்த அறிக்கையில ஆளுநர் நியமனம் தொடர்பாக வழங்கப்பட்ட பரிந்துரைகளை இப்போ பார்க்கலாம். ஆளுநரை நியமிக்கும் பணியில் மாநில முதல்வர், இந்திய துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை தலைவர் ஆகியோரை கலந்தாலோசிக்கும் நடைமுறை இருக்கணும். குழுக்கள் அமைப்பதன் மூலம் கவர்னர் நியமனத்தில் மாநில அரசுகள் ஈடுபடணும். கவர்னர்கள் 5 ஆண்டுகள் பதவியில் இருக்க அனுமதிக்கணும். தனிநபர் ஒரு சிறந்த நபராக இருக்க வேண்டும். ஆளுநராக நியமிக்கப்படும் நபர் நியமன மாநிலத்திற்கு வெளியில் இருந்து வர வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுகிறது. தீவிர அரசியல்ல அல்லது உள்ளூர் அரசியலில் ஈடுபடாத ஒரு தனிநபர் கவர்னர் பதவிக்கு தகுதி பெறுவார். கவர்னர் பதவியில இருந்து விலகிய பிறகு அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய வேறு எந்த நியமனம் அல்லது லாப அலுவலகத்திற்கு தகுதியானதாக கருதப்பட மாட்டார். கவர்னர் பதவியை வகித்தவருக்கு ஓய்வுக்கு பின் பலன்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் கவர்னரை நியமிக்கும் போது இந்த பரிந்துரைகள் எதுவும் அமல்படுத்துவது கிடையாது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியாக இருந்த திமுகவும் இதை கண்டுக்கல. அதனால ஆளுநர் நியமன விவகாரத்தில் ஒரு நிரந்தரமான சட்டப்பூர்வ நடவடிக்கையை உருவாக்க இந்தியா கூட்டணியில் செயல் திட்டம் உருவாக்கப்படணும். இளைஞரணி மாநாடு தீர்மானம் அப்படிங்கிறது ஆளுநரை சீண்டுவதற்காக மட்டுமே என்று இல்லாம அதை நிறைவேற்ற அல்லது சீர்திருத்தங்கள் செய்ய திமுக முன்னெடுக்கணும். அதாவது ஆளுநரை பதவியை ஒழிக்க முடியவில்லை என்றாலும் சர்க்காரியா பரிந்துரைகளையாவது அமல்படுத்த இந்தியா கூட்டணியில் குரல் எழுப்பணும்.
மாநில சுயாட்சி தொடர்பாக 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் இருந்த திமுக அரசு மாநில அரசு இடையிலான உறவு அதிகார பகிர்வு கொண்டதாக தொடர்பாக ஆராய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்தாங்க. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்க பரிந்துரைத்தது ராஜமன்னார் குழு. ஒரு ஆளுநர் மத்திய அரசின் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடாது. மாநில அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையினரின் ஆதரவோடு செயல்படும் போது அந்த மாநில ஆட்சியை கலைக்க முற்படக்கூடாது அப்படின்லாம் பரிந்துரைத்திருந்தாலும் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று ராஜமன்னார் குழு பரிந்துரைக்கவே இல்லை. அதனால ஒன்று சர்க்காரியார் பரிந்துரைகளை அமல்படுத்தணும், அப்படி இல்லாட்டி ஆளுநருக்கான அதிகாரம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் ஒப்படைக்கணும். தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே ஆளுநர் சர்ச்சையை கையில் எடுப்பது என்பது எந்த விதத்திலையும் மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த உதவாது அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வரக்கூடிய நிலவரமாக இருக்குது.